ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான் உங்கள் வேக். இன்னைக்கு வீடியோவில் அவளை பார்த்த நாள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் அவளை பார்த்த நாள் இந்த படம் 2021 மலையாளத்தில் ஓலே கண்ட நாள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. 2024 அவளை பார்த்த நாள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஃபுல் மூவி யூடியூப்லேயே ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்தில் ஹீரோயின் பேர் ஜனா. அவங்க ஒரு முஸ்லீம். மொதல் காலேஜ் வராங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்தோன்னே லெவலில் விழுறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் நாள் இப்போ தான் காலேஜில் இருக்கா, அதுக்குள்ளே ப்ரொப்போசலாக போகும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் முன்னாடி அழுதுகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜனா என்ன சொல்கிறாங்கனாக்க, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுனாக்க எங்கள் அப்பா அம்மாட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து ஜனாவோட அம்மாட்ட பேசுகிறாரு. அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்கா, எனக்கு சம்மதம் தான், நான் மட்டும் சம்மதிச்சா பத்தாது, ஜனாவோட அப்பாவை சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜனாவோட அப்பா சம்மதிச்சாரா இல்லையா, இவங்க 2 பேரோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. பொதுவாகவே மலையாள படம்னாக்கா ஒரு 2 மணி நேரம் 2 1/2 மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து கதையை சொல்லுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த படத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் ஸ்லோவாக போகுது. அந்த காலேஜில் லவ்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக போகுது. லாஸ்ட் ½ அன் ஹவர் தான் கதையை ரிவீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1 1/2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டிங்கனாக்கா லாஸ்ட் ½ அன் ஹவர் ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்தோட ஹீரோ ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவர் ஹீரோயினை லவ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஹீரோயின் ஜனா, அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ஹீரோ ஆதிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு சொல்லலாம். ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜட்டின்னு ஒரு காமெடி கேரக்டர் பண்ணுவாங்க. அவனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க காமெடி தான். காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. கொஞ்சம் சீனில் சிரிப்பு வந்துச்சு, மற்ற சீனில் சிரிப்பு வரல. அந்த ஜட்டி காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. காலேஜில் எல்லாருமே அவனை ஜட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அவனும் வெட்கமே இல்லாமல் என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, ஜட்டின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுவான். அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா ஸ்லோனஸ் தான். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஃபஸ்ட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் பார்த்துட்டிங்கனாக்கா லாஸ்ட் ½ அன் ஹவர் ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் கலர்ஃபுல்லாக நீட்டாக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அது எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. சாங்ஸ்லாம் தமிழ் டப் பண்ணியிருந்தாலும் தமிழ் டப் பண்ண பாட்டெலாம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. மலையாளத்தில் கேட்கல, தமிழ் டப்ல தான் கேட்டிருக்கேன். அது பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 6 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.